Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு இட்லி அதாவது ராகி இட்லி பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த இட்லி பண்றதுக்கு எந்த ஒரு மிக்ஸியோ கிரைண்டரோ தேவையில்லை, இன்ஸ்டன்டா ரெடி பண்ணிடலாம். முதல்ல அரை கப் ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கிறேன், நீங்க கோதுமை ரவை கூட எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும் வரை கருக விடாமல் இந்த ரவையை வறுத்து இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் ராகி மாவு, அந்த வறுத்த ஆறின ரவை அரை கப், கொஞ்சமா உப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ட்ரையா இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதோட அரை கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை நல்லா தண்ணி இழுக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லாவே கலந்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மாவு அந்த பவுல்ல அடியில எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும், அதனால நல்லா கலந்து விட்டுறணுங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவு ரெடியான உடனே இதை ஒரு 1/2 hour டைமுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க, நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தவால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதோட கொஞ்சமா கடலைப்பருப்பு, கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு டேஸ்டுக்காக, கலருக்காக குடமிளகா சேர்க்கிறேன். நான் பச்சை, ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, இந்த 4 கலர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் குடமிளகாய கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா போட்டு இதை நல்லா கலந்து, இப்போ இந்த வதக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்து இதோட கலந்துக்கலாம். ஆட் பண்ணதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா புதினா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், அதுக்காக தான். பாருங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டுல எண்ணெய் தடவி ஊற்ற வேண்டியதுதான். உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரவை நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுன்னு. பாருங்க, இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இப்போ இது சாதாரணமாக நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, ஸ்டீம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 7 to 8 நிமிஷம் வைப்போம், அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 8 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது எவ்வளோ அழகா எடுக்க வருது பாருங்க. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.